வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தி வேர்ல்விண்ட் அப்படின்ற கொரியன் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 12 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு பெரிய சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் கொரியன் பாலிடிக்ஸை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. ஒரு பிரசிடென்ட் பதவிக்காக பிஎம் அண்ட் டெபியூட்டி பிஎம் இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிற அந்த கிளாஷ் அப்படின்றதா இந்த சீரிஸோட தீமே. நம்மள நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய கண்ட்ரியில பிரசிடென்ட்டுக்கு தான் பிரைம் மினிஸ்டரோட பவர் அதிகம் அப்படின்றது. கொரியாவும் அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி தான். ஸோ கொரியாவோட கரண்ட் பிரசிடென்ட்டா இருக்கிறவர் ஒரு மிகப்பெரிய பினான்சியல் கிரைம்ல ஈடுபடுறாரு. அந்த குற்றத்தை தூக்கி நம்ம பிஎம் மேல போட்டுடுறாரு. இன்ஃபேக்ட் பிஎம்மோட பதவி பறி போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில பிரசிடென்ட்டுக்கு பிஎம் விஷத்தை வச்சிடறாரு. அதனால அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு கரண்டா பிஎம்மா இருக்கிறவர் எப்படியாவது பிரசிடென்ட் ஆகி இந்த சூழ்நிலையை சரி செஞ்சிடலாம் அண்ட் இந்த கிரைம்ல ஈடுபட்டவங்க எல்லாரையுமே எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருப்பாரு. இந்த பிளான்ல மண்ணள்ளி போடுற மாதிரி நம்ம டெபியூட்டி பிஎம் இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு அப்போஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கு. ஆல்சோ கரண்ட் பிஎம் மேல ஒரு சின்ன காண்டு அப்படின்றதுமே இருக்கு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் கேம் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் யாருக்கு பதவி கிடைக்குது அண்ட் பிஎம் இந்த பினான்சியல் கிரைம்ல ஈடுபட்டவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா அந்த கொரியன் பாலிடிக்ஸை காட்டின விதம் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது அங்க பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் அண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர் அண்ட் பிரசிடென்ட் ஆகணுங்கிறதுக்காக ஏன் இவ்வளவு போராடுறாங்க அண்ட் அங்க எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. ஆல்சோ இந்த சீரிஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பிஎம் வர்சஸ் டெபியூட்டி பிஎம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப் அப்படின்றத மட்டும் தான் மையமா வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அதுல ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் விறுவிறுப்பாகவே அமைச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த எலெக்ஷன் ரிலேட்டட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு எங்கேஜிங்கா போச்சு. அண்ட் பிஎம் எப்படி தன்னோட கோலை டுவர்ட்ஸ் தி எண்ட் அச்சீவ் பண்றாரு அப்படின்றது உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. நல்ல யோசிச்சு அந்த விஷயத்தை அமைச்சிருந்தாங்க. சொல்ல போனா அந்த லாஸ்ட் எபிசோட் அப்படின்றதே ஒரு கிரிப்பிங்கான எபிசோடா தான் போச்சு. அண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு முடிவா தான் இருந்துச்சு. ஓவரால் பவர் பாலிடிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா தான் இந்த கதை இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா 12 எபிசோட்ல இந்த கதையை சொல்லணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்க தான் செஞ்சிச்சு. ஏன்னா இதோட கண்டென்ட்டை ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா 2.5 மணி நேரத்தில் ஷார்ட்டாகவே சொல்லிடலாம். இவங்க 12 எபிசோட்ஸாக வளவலன்னு சொன்னது அப்படின்றது ஒரு விதமான வெறுப்பை உண்டாக்கிடுச்சு இந்த சீரிஸ் மேலே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காட்டின விஷயங்களே காட்டிகிட்டே இருப்பாங்க அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி மேலேயே ஒரு விதமான கடுப்பு அப்படின்றது உண்டாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி 12 எபிசோட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த கிளாஷ் நடக்குதுல்ல பிரைம் மினிஸ்டருக்கும் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டருக்கும், இவங்க ரெண்டு பேரோட பேக் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி எதுலையுமே டீட்டெயில்டாக காட்டியிருக்கவே மாட்டாங்க. சின்னதாக 2-3 சீன்ஸ் மட்டும் காட்டிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓவரால் ஐடியாவாக பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் ட்ராமாவாக தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றது இன்னுமே கிரிப்பிங்காக, இன்னுமே கிறிஸ்பாக இருந்திருந்தா இந்த சீரிஸ் பெட்டராகவே இருந்திருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்கணுன்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.